ஐசிசி வேர்ல்ட் கப் 2023 இந்தியாவில் நடந்துச்சு. நல்லாவே இந்தியா வந்து அதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் ஃபைனலில் வந்து ஆஸ்திரேலியா கூட போய் ஒரு சொதப்பி அந்த வேர்ல்ட் கப் ஜெயிக்கிற அந்த ஒரு வாய்ப்பை வந்து தவற விட்டுருப்பாங்க. இதுக்கு அடுத்து 2024 அமெரிக்காலையும் வெஸ்ட் இண்டீஸ்லையும் வந்துட்டு T20 வேர்ல்ட் கப் நடந்துச்சு. இதுலேயுமே இந்தியா டீம் வந்துட்டு ஒரு பெரிய அசைக்க முடியாத சக்தியாகவே போயிருந்தாங்க. பட் ஆனால் ஃபைனல்ஸ் வந்து இவங்க ஜெயிப்பாங்களா, சோக் ஆகிடுவாங்களா அப்படிங்கிற எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்புகள் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. அதை எப்படி ஜெயிச்சாங்க? கிட்டத்தட்ட ஜெயிச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. அந்த சம்பவத்தை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். இப்போது ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா பார்படாஸில் நடக்குது. டாஸை வென்ற இந்தியா வந்துட்டு முதல்ல வந்து பேட்டிங்கை தேர்வு செய்கிறாங்க. ரோஹித் சர்மா வழக்கம் போல் வராரு, பந்தை பார்க்குறாரு, அடிக்க போகிறாரு, டப்புன்னு அவுட் ஆயிடுறாரு. இந்த பக்கம் எய்த்தாப்பில் வந்து விராட் கோலி நின்றுட்டுருக்காரு, இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அடுத்து ரிஷப் பண்ட் வராரு, அவரும் அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. அப்புறம் பார்த்தா சூரியகுமார் யாதவ் அப்படியே அவுட் ஆகிட்டு போகிறாங்க. பவர் பிளேயில் கிட்டத்தட்ட 50 ரன்னுக்குள்ளவே 3 விக்கெட்டை இழந்தாச்சு. 50 ரன் கிட்ட நம்ம தான் அடிச்சிருப்போம். அடுத்து பார்த்தா விராட் கோலியும் அக்ஷர் பட்டேலும் ஒரு பார்ட்னர்ஷிப்பு போடுறாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் தான் இந்தியா வந்து ஒரு 177 வந்து டார்கெட்டாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு. ஏன்னா கோலி வந்து ரொம்ப அப்படியே ஸ்ட்ரைக் ரேட்லாம் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா 48 பாலுக்கு 50 அடிச்சிருப்பாரு. இங்கே வந்து அக்ஷர் பட்டேல் வந்து ஸ்பின்னர்ஸ் எல்லாம் வந்து தூக்கி வெளில அடிச்சுக்கிட்டே இருந்தார். அவர் ஒரு 40 சம்திங்கில் வந்துட்டு அவர் ரன் அவுட் ஆகிடுவார். ஒரு எதிர்பாராத ஒரு ரன் அவுட்டு, ரொம்ப ஒரு மாதிரி அசால்ட்டாக ஓடி ரன் அவுட் ஆகிடுவார். ஆனால் கோலி மட்டும் நின்றுக்கிட்டே இருப்பார். அப்படி அவர் நின்னதுனால தான் இந்த 177 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்புறம் கோலி அவுட் ஆகிறாரு. கோலி அவுட் ஆனதுக்கப்புறம் டூபே வராரு. டூபே அவரால் முடிஞ்சது ஒன்று பண்ணுறாரு. அடுத்து ஹர்திக் பாண்டியா வராரு. ஹர்திக் பாண்டியாவும் அவரால் முடிஞ்ச ஒரு விஷயத்த பண்ணுறாரு. மொத்தம் 177 டார்கெட்டு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. இப்போது சவுத் ஆஃப்ரிக்கா டீம் பேட்டிங் வராங்க. அங்கே பார்த்தா அவங்களுமே டப்புன்னு ஒவ்வொருத்தராக விக்கெட் லூஸ் பண்ணாங்க. பட் இங்கே வந்து விராட் கோலியும் அக்ஷர் பட்டேலும் விளாண்ட மாதிரி அங்கே வந்து குவிண்டின் டிகாக்கும் ஸ்டப்ஸும் ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் தான் வந்து அடுத்தடுத்து அவங்களுக்கு பால் பை பாலுக்கு ரன் அடிக்கிறதுக்கு ஒரு தேவையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் ஹர்திக் பாண்டியா வந்து வீசிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் பும்ரா, அக்ஷர் பட்டேல்னு எல்லாருமே நம்ம இதில் வந்து பந்து போட்டுட்டு இருக்காங்க. இதில் என்ன ஹைலைட்னு பார்த்தா கிளாசன் அங்கே ஒருத்தர் இருக்கார், இன்னொன்று கில்லர் மில்லர், டேவிட் மில்லர் இருக்கார். சரி, இவங்க எல்லாருமே லைனில் இருக்காங்க. இருக்கும்போது எவ்வளோ பாலுக்கு, அதனால் பால் பை பால் இருக்குது. 30 பாலுக்கு 30 ரன் தான் தேவை. ஆனால் அந்த 15ஆவது ஓவருக்கு முன்னாடி ரிஷப் பண்ட் இருக்கார் பார்த்தீங்களா, தன்னோட காலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துறாரு. ஏன்னா வந்து அது வரைக்கும் மேட்ச் வந்து ரிதம் வந்து செம்ம வேகமாக போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப வார்மில் இருந்தாங்க பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே. அவங்களோட ரிதத்தை கெடுக்கிறதுக்காகவே ரிஷப் பண்ட் காலை பிடிச்சிட்டு படுத்தாரு. ஃபிசியோதெரபிஸ்ட் வராரு. அந்த டைம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயந்தான் வந்து பெரிய மூமெண்ட் அப்படின்னு நான் பார்க்குறதா வந்து ரோஹித் சர்மா இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு. எல்லாருமே வந்து இந்த மேட்ச்சில் வந்து ரொம்ப பெரிய மூமெண்ட்டாக எதை சொல்லுவாங்க அப்படின்னா, கடைசி ஓவரில் மில்லர் அடித்த அந்த பவுண்டரி லைன் கேட்சை தான் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க. சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு பவுண்டரியில் வந்து செம்ம கேட்ச் ஒன்று பிடிச்சிருப்பாரு. எல்லாருமே அதை தான் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த டீமோட கேப்டனாக அப்போது இருந்த ரோஹித் சர்மா இப்போ இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிஷப் பண்ட் பண்ண அந்த விஷயந்தான் வந்துட்டு மேட்சோட மொமெண்டத்தை வந்து கெடுத்துச்சு. அதனால தான் வந்து அடுத்த ஓவர்லேயே கிளாசன் வந்து அவுட் ஆனார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. என்னன்னா 30 பாலுக்கு 30 ரன் தான் அடிக்கணும். சவுத் ஆஃப்ரிக்கா எப்படியும் அடிச்சிருவாங்கங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு பக்கம் இந்த ஜென்ரேஷனில் கிளாசன் வந்து என்ன மாதிரியான ஒரு ஹிட்டர் ஃபினிஷர்னு தெரியும். அதே போல் டேவிட் மில்லரும் என்ன மாதிரியான ஒரு ஃபினிஷர்னு எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் அந்த நேரத்தில் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சிங்கிறதுமே நம்ம பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கணும். ஏன்னா அது வரைக்கும் பும்ராவுக்கு 2 ஓவர் இன்னும் பெண்டிங் வச்சுருந்தாரு. அதே போல் ஹர்திக் பாண்டியாவை அவர் யூஸ் பண்ண விதம், அதுக்கு முன்னாடி வந்து மும்பை இந்தியன்ஸில் வந்து கேப்டன் இஷ்யூஸு, அதில் ஹர்திக் பாண்டியாவுக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் கிளாஷு, இந்த மாதிரிலாம் நிறையா டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. பட் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இங்கே மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி, அதுவும் அந்த பவுலிங்கை மாற்றுற விஷயம்லாம் இருக்குல்ல, ஓவர்ஸ் இவருக்கு கொடுக்குறது, சரி செட் ஆகலைன்னா இன்னொருத்தருக்கு மாற்றுறங்கிற மாதிரி செம்மையாக யூஸ் பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் தான் வந்து இப்போ கடைசி ஓவரில் பார்த்தீங்கன்னா 6 பாலுக்கு 16 ரன் அடிக்கணும். இங்கே டேவிட் மில்லர் இருக்கார். டேவிட் மில்லர் இருக்கும்போது அந்த பாலே தூக்கி அடிக்க பார்க்குறாரு. அது பவுண்டரி லைனுக்கு போகுது. சூரியகுமார் யாதவ் அதை கஷ்டப்பட்டு பவுண்டரி லைனில் சூப்பராக ஜம்ப் பண்ணி பிடிச்சறாப்புல. இது பிடிச்சதுக்கப்புறமே இங்கே சவுத் ஆஃப்ரிக்காவோட மொத்த மொமெண்டமும் காரி. இப்போது இது வந்து ஒரு 11 வருஷ கனவாக இந்தியாவுக்கு இருந்துச்சு. ஏன்னா 11 வருஷம் ஒரு ஐசிசி டிராஃபியை வந்து இந்தியா ஜெயிக்காமலே இருந்தாங்க. அப்படி இருந்த பட்சத்தில் ரோஹித் சர்மா ஒன்று ஜெயிச்சு கொடுத்தாரு. அது ஜெயிச்சு கொடுத்த அடுத்த வருஷமே திரும்பி வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு யங் ஜென்ரேஷன். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க T20லேருந்து அன்னைக்கே வந்து 2 பேருமே லெஜண்ட்ஸான ரோஹித் சர்மாவும் சரி விராட் கோலியும் சரி ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க.
இப்போ இப்போ இந்த ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா இப்போ அவங்க டெஸ்ட்லேயும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, கூடிய சீக்கிரம் ஓடிஐலையும் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுல எந்த மொமெண்ட் பிடிக்கும், எந்த மேட்சோட இது வந்து மொமெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், யாரை வந்து நீங்க சிறந்த பிளேயர் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.